அன்பின் காலம் தவக்காலம், அருளின் காலம் தவக்காலம். அன்பின் காலம் தவக்காலம், அருளின் காலம் தவக்காலம். தவக்காலம் 2ஆம் ஞாயிறு. நற்செய்தி வாசகம். லூக்கா நற்செய்தி 9வது பிரிவு 28 முதல் 36 முடிய இறைவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவருடைய முகத்தோற்றம் மாறியது, அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது. மோசே, எலியா என்னும் இருவர் அவரோடு பேசிக் கொண்டிருந்தனர். மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேற இருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாயிருந்தார்கள். அவர்கள் விழித்தபோது மாட்சியோடு இலங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்றபோது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும், மோசேக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்கள் அமைப்போம் என்று தாம் சொல்வது இன்னதென்று தெரியாமலே சொன்னார். இவற்றை சொல்லிக் கொண்டிருந்த போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அம்மேகம் அவர்களை சூழ்ந்தபோது அவர்கள் அஞ்சினார்கள். அந்த மேகத்தினின்று, இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்ற ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரல் கேட்டபொழுது இயேசு மட்டும் இருந்தார். தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாளில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள். ஆண்டவரே என்னோடி, ஆண்டவரே என் மீட்பு, ஆண்டவரே என்னோடி, ஆண்டவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்றும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதிகொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரே என்னோடி, ஆண்டவரே என் மீட்பு, ஆண்டவரே என்னோடி, ஆண்டவரே என் மீட்பு. இன்றைய வாசகங்கள் இயேசுவோடு நம்மை உயர்ந்த மலைக்கு அழைத்துச் சென்று நம் வாழ்க்கையை ஒரு பரந்த பார்வையில், பறவை பார்வையில் படம் பிடித்து காட்டுகின்றன. முதல் வாசகத்தில் அபிரகாமும் அவர் மனைவியும் வயது முதிர்ந்தவர்கள், குழந்தையில்லாத தம்பதிகள். அவர்கள் ஆண்டவரிடம் பலமுறை முறையிட்டு குழந்தைக்காக மன்றாடி கேட்கிறார்கள். ஆண்டவர் அபிராமை அவருடைய வீட்டிலிருந்து வெளியே அழைத்து பரந்த வானத்தை பார்க்கச் சொல்லுகிறார். எண்ணற்ற விண்மீன்களை பார்க்கச் சொல்லி அவர்களைப் போலவே அபிராமின் வழிமரபினரும் எண்ண முடியாத அளவிற்கு நிறைய மக்களாய் இருப்பர் என்று வாக்குறுதி அளிக்கிறார். அவர்களின் அன்றைய குறைபாடு குழந்தை இல்லை என்பதுதான். ஆனால்
அந்த குறைபாடு எப்படி நீங்கும் என்பதை ஆண்டவர் தான் நிகழ்த்தப் போகும் ஒரு பெரிய மீட்பின் திட்டத்தின் பின்புலத்தில் அவர்கள் எவ்வாறு பலுகி பெருகுவர் என்று விளங்க வைக்கிறார். அவர்களுடைய குழந்தை இல்லாத குறை நீங்கும், அது இறைவனின் நிறைவை நோக்கியதாக இருக்கும் என்று அறிவுறுத்துகிறது இன்றைய முதல் வாசகம். நற்செய்தியில் இயேசு தன் சீடர்கள் மூவரை உயர்ந்த மலைக்கு அழைத்துச் சென்று தன் மாட்சிமிகு தோற்றத்தில் காட்சியளிக்கிறார். இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முன்னும் இந்த நிகழ்ச்சியின் போதும் தமக்கு இன்னொரு மலை மீது, கல்வாரி மலை மீது நிகழப்போகும் அவமானமும் வலியும் மிகுந்த சாவை முன்னறிவிக்கிறார். தனது மாட்சி மிகு இறை தோற்றத்தின் மனித விளைவுதான் இந்த தாழ்ச்சி மிகுந்த கல்வாரி சாவு. கல்வாரி சாவு என்ற தனி நிகழ்வை இந்த மாட்சி மிகு அவரது இறை இயல்பின் பரந்த கோணத்தில் பார்க்க அழைக்கிறார். அவரது சிலுவைச் சாவு என்ற துன்பமிக்க செயல் இயேசுவின் பலவீனம், தன்னைத்தான் காப்பாற்றிக் கொள்ள முடியாத அவருடைய வலுவின்மை, இதைத்தான் காட்டுகிறது. இந்த மலையில் நிகழ்ந்த மாட்சி மிகுந்த காட்சியின் பின்னணியில் சிலுவைச் சாவை பார்க்கும்போது இயேசு இறைவன் தம் அன்பை, பரிவை, மன்னிப்பை, மீட்பை நமக்கு வழங்கும் தருணமாக சிலுவைச் சாவு காட்சியளிக்கிறது. குறுகிய அந்த தனிப்பட்ட நிகழ்வின் பார்வையில் சிலுவைச் சாவு என்பது அவமானம், வலுவின்மை, வலி, வேதனை, தனிமை, நம்பிக்கையற்ற தளர்வு போன்றவற்றை சுற்றி காட்டும். ஆனால் மாட்சி மிகுந்த பரந்த பார்வையில் பார்க்கும்போது அவரது சிலுவைச் சாவு அவர் தம்மையே பலி தந்து அன்பு செய்யும் இறைவன், நண்பருக்காக தன்னையே வழங்கும் உயிரினும் மேலான நண்பன் என்பதை விளக்கி காட்டும். தோற்றம் மாறும் இந்த தாபோர் மலையிலிருந்து தோற்றம் சிதையும் கல்வாரி மலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மலையிலிருந்து பார்க்கும்போது நமக்கு முன் உள்ள நிலப்பரப்பு பரந்த பார்வையில், பறவை பார்வையில் நன்றாக பார்க்க முடியும். அப்படியான பார்வையில் எது எங்கே எப்படி பொருந்துகிறது என்ற புது பார்வை கிடைக்கும். அவரவர் வீட்டுக்குள்ளே அடைந்து கிடக்கும் போது புது பார்வை அல்ல, நம்முடைய வழக்கமான சுயநலப் பார்வை, சுருங்கிய பார்வை மட்டுமே கிடைக்கும். இன்றைய இரண்டாம் வாசகத்தில் பவுல் நமக்கு ஒரு புது பார்வையை, பரந்த பார்வையில் நம்மை நாம் பார்க்க அழைக்கிறார். விண்ணகம் நமது தாய்நாடு. விண்ணக குடியுரிமை பெற்றவர்கள் நாம், விண்ணக குடிமக்கள் நாம். இந்த விண்ணக பார்வையிலிருந்து நமக்கு நடக்கும் மன்னக நிகழ்ச்சிகளை பார்க்க, அதை புரிந்து வாழ பவுல் அழைக்கிறார். மன்னகத்திலே பல துன்பங்கள் உண்டு. எல்லா துன்பங்களுக்கும் எப்படியாவது ஒரு தீர்வு காண நாம் முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் நம்மால் வெற்றி பெற முடியாத, தீர்வே காண இயலாத துன்பம் ஒன்று உண்டு, அது சாவு. நம்மால் தீர்வு காண முடியாத இந்த பிரச்சனையும் கூட ஆண்டவர் தீர்த்து வைக்கக்கூடியார். ஆனால் எல்லா பிரச்சனைகளையும் அவருடைய உயிர்ப்பின் பார்வையில் புரிந்து கொள்ள வேண்டும். தீர்வே இல்லாத துன்பம் ஒன்று உண்டு, அது சாவு என்றால் அந்த தீர்வு காண முடியாத சாவு கூட விண்ணக பார்வையில் இயேசு வென்றுவிட்ட ஒன்று. ஏனெனில் விண்ணக குடிமக்களாக தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றும் இயேசுவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். அவர் சாவை ஏற்று சாவை வென்று உயிர்த்த இறைவன். அவரில் நம்பிக்கை கொள்ளும் நாம் உயிர்ப்பின் மக்கள். எல்லா பிரச்சனைகளுக்கும் இயேசுவின் பரந்த பார்வையில் ஒரு தீர்வு உண்டு. நமது வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் இயேசுவின் ஆற்றல் என்ற பரந்த பின்னணியில் புரிந்து கொள்ள இந்த இரண்டாம் வாரம் அழைக்கிறது. வீட்டுக்குள் இருந்தால் விண்மீன்களை பார்க்க முடியாது. இருளில் அல்லது குறைவான ஒளியில்தான் தடுமாறிக் கொண்டிருக்க வேண்டும், தவிக்க வேண்டும். கல்வாரியின் வலியை தாபோர் மலையின் மாட்சியின் பின்னணியிலிருந்து பார்த்தால்தான் புரியும்.
அதை வாழ்வதற்குரிய ஆற்றலும் கிடைக்கும். விண்ணகமே நமது தாய்நாடு, அதை நோக்கியே நம் வாழ்க்கை பயணம் என்ற பரந்த பார்வையில்தான் அன்றாட சிக்கல்கள், வலி, தனிமை, நோய்கள் ஆகிய எல்லா நிகழ்வுகளின் உண்மையான அர்த்தம் புரியும். அதை முழு மனதுடன் வாழ ஆற்றலும் கிடைக்கும். ஆண்டவரே என்னோடி, ஆண்டவரே என் மீட்பு, ஆண்டவரே என்னோடி, ஆண்டவரே என்